அலாரம் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் படத்தை இந்த 2025 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட டியூரேஷன் அப்படின்னா ஒரு மணி நேரம் 35 நிமிஷம் படம். இப்போ இந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு படங்களோட ரிவ்யூவும் உங்களுக்கு வந்து சேரும். இந்த படம் ஆரம்பத்தில் ஹீரோ வந்து ஒரு ஏஜென்ட்டாக இருக்கார். அதே மாதிரி தான் ஹீரோயினும் ஒரு ஏஜென்ட்டாக இருக்காங்க. அப்படி இவங்க 2 பேர் ஏஜென்ட்டாக இருந்தாலும் இவங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. அப்படி இவங்கள பார்க்குறதுக்கு இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் வராங்க. ஒரு லேடியும் ஒரு ஆளாக வராங்க. வந்துட்டு ஹீரோ கூடயும் ஹீரோயின் கூடயும் நல்லா ஜாலியாக சிரித்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த லேடி வந்து ஹீரோவும் ஹீரோயினும் இருக்கிற அந்த ஊரில் வந்து இந்த பிளேஸ் அப்புறம் லொக்கேஷன்ஸ் அப்புறம் இந்த காடெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் இந்த லேடி வந்து இந்த டூர் போகலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கு ஹீரோவும் சரி அப்படின்னு ஹீரோ அந்த லேடி அப்புறம் ஒரு 5-6 பேர் எல்லாருமே குரூப்பாக சேர்ந்து அந்த காட்டுக்குள்ளே இந்த டூர் மாதிரி போகிறாங்க. ஆனால் ஹீரோவோட ஒய்ஃபும் அப்புறம் அந்த லேடி கூட வந்து அந்த ஆளும் வந்து வீட்டில் தான் இருக்காங்க. இவங்க மட்டும் தான் அந்த காட்டுக்குள்ளே டூருக்கு போகிறாங்க. அப்படியே அந்த காட்டுக்கு மேலே ஒரு பிளெயின் ரொம்ப ஸ்பீடாக போகுது. ஆனால் அந்த பிளெயினில் இருக்கக்கூடிய 2 பைலட்ஸை வந்து ஸ்னைப்பரால் ஷூட் பண்ணி கொண்டுடுறாங்க. அதில் அவங்களும் வந்து அந்த பிளெயின்லேயே இறந்து போகிறாங்க. ஆனால் அந்த பிளெயின் வந்து ஹீரோ அந்த குரூப்போட அந்த காட்டுக்குள்ளே போயிட்டு இருக்கும்போது அந்த காட்டுக்குள்ளே வந்து விழுது. அப்போ ஹீரோ வந்து நீங்கள் எல்லாருமே இங்கே இருங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படி போகும்போது அந்த லேடி வந்து இந்த மாதிரி நான் ஒரு டாக்டர் நானும் வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க 2 பேரும் அந்த பிளெயின் அண்டை போனதுக்கப்புறம் இவங்களுக்கு அப்போ தான் ஒரு விஷயம் தெரிய வருது. அந்த பைலட்ஸ்க்கு குண்டு அடிபட்டிருக்கு அப்படின்னு. அதுலேயும் ஹீரோ வந்து ஒரு ஏஜென்ட்டாக இருக்க வச்சு ஒரு விஷயத்தை அவர் கவனிக்கிறாரு. அந்த பைலட்டோட வயிறு மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்குது. அதனால் ஒரு கத்தி எடுத்து அந்த பைலட்டோட வயிற்றை குத்தி கிழிச்சு பார்த்தா அதுக்குள்ளே ஒரு ஃப்ளைட் பில் இருக்குது. ஃப்ளைட் பில் அப்படின்னா வேறு எதுவும் இல்லை, இந்த மாத்திரை தான். அதாவது மற்றவங்கள பொறுத்த வரைக்கும் அது ஒரு மாத்திரை. ஆனால் ஹீரோவுக்கு தெரியும் அது வந்து ஒரு ஹார்ட் டிரைவ். அந்த ஹார்ட் டிரைவ் தேடி இப்போ வில்லன் அவருடைய கேங் எல்லாருமே வராங்க. வந்துட்டு ஹீரோ கூட இருந்த அந்த லேடியை வந்து சுட்டு கொண்டுருவாங்க. இப்போ ஹீரோவுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல. ஆனால் ஹீரோ மட்டும் அந்த இடத்த விட்டு தப்பிச்சாகணும், இல்லை அப்படின்னா ஹீரோவையும் கொண்டுருவாங்க. அதனால் ஹீரோ வந்து அவர்கிட்ட இருந்த அந்த ஹார்ட் டிரைவ் எடுத்துக்கிட்டு அந்த கேங்கில் இருந்த ஒருத்தனோட கன்னை பிடுங்கி அதில் ஒரு சில பேரை கொண்டுட்டு அங்கேருந்து தப்பிச்சு வந்துடுவார். அந்த ஹார்ட் டிரைவ் ஹீரோக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் அதால் ஹீரோவுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை என்ன, அது மட்டும் இல்லாமல் ஹீரோயினுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை என்ன, ஹீரோயின் எப்படி இந்த பிரச்சனைக்குள்ளே வந்தாங்க, அது மட்டும் இல்லாமல் சில்வர் எப்படி இந்த பிரச்சனைக்குள்ளே வந்தார் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் அந்த வில்லன் ஹீரோ கூட இருந்த அந்த லேடியை எதுக்காக கொன்னாரு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. இப்போ இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னா இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய 3 நெகட்டிவான விஷயங்கள் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத நம்ம கடைசியாக பார்க்கலாம். இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவான விஷயங்களை பார்க்கலாம். அதாவது இந்த படத்தில் பாசிட்டிவான விஷயம் அப்படின்னா இந்த ஸ்டோரி தான். இந்த படத்தோட ஸ்டோரி வந்து உண்மையிலே நல்லா இருந்துச்சு. ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸும் உண்மையிலே நல்லா சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அதாவது இந்த படத்தில் ஆக்ஷன் சீக்வன்ஸ் அப்படின்னா சில்வர் அப்புறம் ஹீரோயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீரோயின் தான். எதுக்காக ஹீரோயின் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா ஹீரோவோட ஆக்ஷன் சீக்வன்ஸ் நல்லா இருந்துச்சு. ஆனால் அதாவது இப்போ ஒரு ஹீரோ அப்படின்னா அவருக்கு ஒரு ஃபைட் இருக்கணும் இல்லையா, இந்த கையில் சண்டை போடுற மாதிரி கத்தியில் சண்டை போடுற மாதிரி இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா இந்த படத்தை பார்க்குறதுக்கு கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருந்திருக்கும். ஆனால் இவங்க என்ன பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா ஹீரோவோட சண்டை அப்படின்னா இந்த படத்தில் ஒரு கன்னை வச்சு வில்லன் சைடில் இருந்து வரக்கூடிய அந்த கேங்கை ஷூட் பண்ணி கொள்ளுவார். இது மட்டும் தான் ஹீரோவோட சண்டை சீன்ஸாக இருந்துச்சு இந்த படத்தில். அதே மாதிரி சில்வர் பற்றி சொல்லணும் அப்படின்னா அவருக்காவது இந்த படத்தில் இந்த சண்டை சீன்ஸ் எல்லாம் இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா சில்வர் சண்டை எப்படின்னா இந்த படத்தில் இந்த ரேம்போ படத்தில் ஒரு துப்பாக்கியை வச்சு சுடுவார்ல, அதே மாதிரி தான் இந்த படத்துலையுமே ஒரு துப்பாக்கியை வச்சு 2 பேரை கொண்டுட்டு அங்கேருந்து தப்பிச்சு ஓடிடுவார். அதுக்கப்புறம் கிளைமேக்ஸில் கொஞ்சம் தலையை காட்டுவார். அது மட்டும்தான் இந்த படத்தில் இவரோட சீன்ஸ் அப்படின்னா. இப்போ அப்படியே ஹீரோயினை பற்றி சொல்லணும் அப்படின்னா இந்த படத்தில் நான் பார்த்த ஆக்ஷன் சீக்வன்ஸ்லேயே கொஞ்சமாவது பார்க்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது ஹீரோயினோட அந்த சண்டை சீன்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவேன். எதுக்காக அப்படின்னா மற்றவங்களுக்கு எல்லாருக்குமே பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. இந்த துப்பாக்கியை மட்டுமே வச்சு சண்டை போட்டாங்க. ஆனால் ஹீரோயின் மட்டும் தான் பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதாவது எனக்கு ஒரு விஷயந்தான் புரியல, ஹீரோவுக்கு கொடுக்க வேண்டிய ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் எதுக்காக ஹீரோயினுக்கு கொடுத்தாங்க அப்படிங்கிறது தான் எனக்கு சுத்தமாக புரியல. அப்புறம் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா எல்லாருமே ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் நான் சொன்னது மட்டும்தான் இந்த படத்தில் பாசிட்டிவான விஷயங்கள் அப்படின்னா. இப்போ நெகட்டிவான விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ முதல் விஷயம் என்ன அப்படின்னா சில்வர் மாதிரி ஒரு ஆக்டரை இந்த படத்தில் போட்டு அவருக்கு கொடுத்த அந்த கேரக்டர் சரியில்லை. அதுலேயே அவருக்கு ஆக்ஷன் சீக்வன்ஸே இல்லை. அதாவது இவருக்கு பதில் எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆனால் அவங்களெல்லாம் விட்டுட்டு இவரை எதுக்காக போட்டாங்க அப்படின்னா இவருக்காகவாது இந்த படத்தை பார்ப்பாங்க அப்படிங்கிறதுக்காக தான். இப்போ 2வது விஷயம் அப்படின்னா இந்த படம் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருந்துச்சு. ஆனால் இந்த படம் ஸ்லோவானதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இந்த படத்தில் அடிக்கடி பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதுவும் இந்த படம் ஸ்லோவானதுக்கான ஒரு முக்கியமான காரணமாக இருக்கலாம். 3வது விஷயம் என்ன அப்படின்னா ஒரு படம் அப்படின்னா அதுக்கு இந்த வில்லன் கேரக்டர் அப்படிங்கிறது ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஆனால் இந்த படத்தில் எப்படின்னா வில்லன் கேரக்டர் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தாலும் அவர் பார்க்குறதுக்கு தான் ஸ்ட்ராங்காக இருக்கார். ஆனால்
அவரை வச்சு எப்படி யூஸ் பண்ணணும் இந்த படத்துக்கு அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல போல் இந்த டைரக்டருக்கு. இப்போ இந்த படத்தை பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தேட்டரில் பார்க்குற அளவுக்கு வருது இல்லை. ஆனால் ஓடிடியில் வந்துச்சு அப்படின்னா இந்த படத்தோட கதைக்காகவும் அப்புறம் ஹீரோயினோட ஆக்ஷன் சீக்வன்ஸ்க்காகவே நீங்கள் இந்த படத்தை ஒரு வாட்டி பார்க்கலாம்.